ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, அலிகேட்டருக்கு வந்து கண்டிப்பாக டேங்க் வச்சே ஆகணும், ஏன்னா சைஸ் ஆகிடுச்சின்னு. அதனால தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க் கிளீனரை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த போர்ஷனில் போட்டாச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம அரோனாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை பண்ணது. அதே மாதிரி நம்ம அக்வாரியமில் தான் ஹெல்ப் கேட்டிருந்தோம், நம்ம அரோனாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நீங்களே பாருங்கள் இந்த கிளிப்பிங்கு. எதுக்காக மாற்றுறோன்னா, இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டோன்னா இந்த டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணலாம். ஒரு 1.5 வருஷம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் அலிகேட்டரை நம்ம மாற்ற போகிறோம். அரோனாவுக்கு வந்து இவங்க தான் நமக்கு டேங்க்கும் பண்ணி தர போகிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. கல்சோனா கூட எடுத்துடலாங்க. முடியலன்னா இவ்வளோ நேரம் இப்படி நிற்காது, இப்படி எகிரி மேலே வந்துடும். அதான் நான் போன வாட்டி பிடிக்கிறப்பையும் பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. பிடிச்சிடலாம் ரஃபா, அடிப்படாமல் பிடிக்கணும், இல்லை மூஞ்சிலாம் உடஞ்சிடும். ஓகே அந்த நட்டை வச்சு பிடிச்சி அமுக்கிடுவோம். இப்போ ஸ்டூல் எதனா இருக்கா? ஜென்ரல் எய்டு மெடிசன் இருந்தால் போட்டு விட்ருங்க. என்ன மெடிசன்னா? ஜென்ரல் எய்டு. இது அரோனாவுக்கு வந்து ஒரு டெம்பரரி செட்டப் தான். அதனால் அரோனா வச்சுருக்க யாரும் என்ன இதில் தான் வச்சுருக்க போறியான்லாம் கேட்காதீங்க. இது வந்து ஒரு டெம்பரரி செட்டப் தான். ஏன்னா டேங்க்குக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. அது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் இந்த வேலையை அக்வேரியம்லேருந்து வந்து மாற்றி கொடுத்தாங்க.
மொத்தமாக வேலைலாம் முடிச்சுட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட டைகர் ஷவல் நோஸை வந்து நான் கேட்ஃபிஷ் கூட போட்டு வச்சுருந்தேன், ரெட் டெயில் கூட. ஆனால் அது இறந்துருச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்து ஒரு கிளாஸ் வச்சு தான் நம்ம மூடியிருந்தோம். மேலே என்ன ஆச்சுன்னா, அந்த சைடு நடந்து போகிறப்போ ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் அந்த கிளாஸை வந்து டச் பண்ணிட்டாங்க. டச் பண்ணுறதுனா இடிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபோர்ஸாக இடித்ததில் அது வாலில் பட்டு உடஞ்சி கிளாஸ் உள்ளே விழுந்துருச்சு. அதில் இதுக்கு அடிபட்டுருச்சு மேலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அடிபட்டனால அப்பயும் அது நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் அது ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷோடு போட்டு வச்சுருந்தோம். ஒரு 1 hour இருக்கும். நைட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 hour தான் அது ரெட் டெயில் கேட்ஃபிஷ் கூட இருந்தது. அதுவும் ஒன்றும் கடித்த மாதிரிலாம் தெரியல. ஆனால் இது மேபி அந்த அடிபட்டனால இது இறந்துருச்சு போல். இது நம்ம சின்னதாக தான் வாங்கியிருந்தோம். இது ஆக்சுவலாக நல்ல சைஸாக வளர்த்துட்டு நம்ம 6 feet டேங்க்கில் வச்சு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். ஆனால் இது இந்த மாதிரி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. ஆஸ்கர் இருந்து போய் இப்போது டைகர் ஷவல் நோஸும் போயிடுச்சு நம்மள்ட்டேருந்து. ஸோ அந்த தண்ணியில் வந்து ரெட் டெயில் கேட்ஃபிஷ் கிடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரோனா தான் ஷிஃப்ட் பண்ணிட்டோமே அன்றைக்கி நைட்டுன்னு சொல்லி. அன்றைக்கி நைட் இந்த டேங்க் வந்து எம்டியாக தான் இருந்தது. ஏன்னா காலையில் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்க முடியும். அதனால் சரி கேட்ஃபிஷ்ஷை வந்து இப்போதைக்கு இதில் போட்டு வைப்போம். போட்டு வச்சுட்டு அதோட அந்த 3 feet டேங்க்கில் அந்த கேட்ஃபிஷ் கடந்தது இல்லையா, பாசி பிடிச்சி, அந்த டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இது வந்து அதுக்கு ஷிஃப்ட் பண்ணி தான் நம்ம அந்த 6 feet டேங்க்கை க்ளீன் பண்ண முடியும். அதனால் அன்றைக்கி நைட்டு மட்டும் அதை இதில் போட்டு வச்சேன். இதுவும் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அக்ரெஷனாக தான் இருக்குது. இது கூடயும் ஆடும் பண்ண முடியல. தனியாக தான் வைக்கணும் போல். ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட 6x2x2 டேங்க். சுமார் ஒரு 1.5 வருஷம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி. அதாவது தண்ணி மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி சம்ப் வச்சுருந்தோம். ஸோ சம்ப் எடுத்ததுக்கப்புறமா வெறும் ஒரே ஒரு ஃபில்ட்ரு, கீழே உள்ள டஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அதுவுமே போக போக அப்படியே ஃபுல்லாக தங்கி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சால்ட்டு கரை படிஞ்சு, பாசி மாதிரி படிஞ்சு, இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு ஃபுல்லாக பார்க்கவே முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. இது எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னே எனக்கு புரியாமல் ஒரு இதில் நின்றுட்டுருந்தேன். அப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கேட்ஃபிஷ்ஷுக்கு அந்த டேங்கை க்ளீன் பண்ணி அதை தூக்கி அதில் போட்டாச்சு. ஸோ இப்போ மொத்த வேலை இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறது தான். ஆனால் இதுக்கு வந்து டேங்க் க்ளீனிங் ஆசிட்லாம் உரைக்குமானே தெரியல, கேட்குமான்னு. இது பார்த்திங்கன்னா அதான் சொல்லியிருந்தால இந்த டேங்கை க்ளீன் பண்ணி தான் இதில் போடணும். ஏன்னா டைகர் ஷவல் நோஸ் செத்து போய் அந்த தண்ணி தான் இருந்துட்டு. ஸோ கேட்ஃபிஷ் வந்து நம்ம மெயின் டேங்கில் உள்ள தண்ணியை எடுத்து அப்படியே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். புது தண்ணிக்கு மாற்றுறதுக்கு பதிலாக. எப்படியும் அந்த தண்ணி வேஸ்ட்டு தான், வெளியில் இறங்கணும். ஸோ அதை வந்து இதில் மாற்றி விட்டு நம்ம கேட்ஃபிஷ் இதில் போட்டாச்சு. தண்ணியை ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக லெவல் தண்ணி வச்சப்புறம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா 12 mm கிளாஸு செஞ்சு ஒரு 4.5 வருஷம் இருக்கும் அந்த டேங்க்கு. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன இது இப்படி பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது இப்போடா க்ளீன் பண்ண போகிறோன்னு. ஏன்னா இது 2x2 இல்லையா, ஹைட்டும் 2 feet, வித்தும் 2 feet பண்ணுறப்பே சொன்னாங்க. ஏன்னா இது ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாட்டம் வரைக்கும் டச் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது. அந்த எட்ஜும் அதாவது பேக்ரவுண்டும் நம்மளால் தொட்டு க்ளீன் பண்ண முடியாது. சைஸை குறைச்சிக்கலான்னு நான் தான் ஒரு ஆர்வ கோளாறில் இந்த சைஸில் பண்ணிட்டேன். ஸோ டேங்க் யாரும் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்க மாதிரி. சரி இதுக்கு தான் க்ளீன் பண்ணி விட்டோமே, இந்த ஜெயின்கோரா மட்டும் ஏன் விடணும்னு சொல்லிட்டு பாவம்ட்டு அதுக்கும் தண்ணியை மட்டும் மாற்றி விட்டுட்டேன். டேங்க்கை க்ளீன் பண்ண முடியல, என்ன தான் பண்ணாலும் அங்கே பாசி பிடிச்சிரும். இது வந்து ஸ்க்ரப் வாங்கிக்கிட்டு டேங்க் க்ளீனிங் ஆசிட் வாங்கிக்கிட்டேன். அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஆனால் இது கேட்குமானே தெரியல. அதனால் என்ன ஐடியாவில் ஆரம்பித்தேன்னா, சரி இது இப்போ அந்த கரை போகிற வரைக்கும் போட்டு தேய்ச்சி எடுப்போம்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அந்த க்ளீனிங் வீடியோ தான் இது. டேங்க் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் டஸ்ட்டு போய் பார்க்க அப்படியே புதுசு மாதிரி ஆகிடுச்சின்லாம் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணேன். அந்த கிளிப்பிங் வந்து இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து மேலே அதாவது கிளாஸ் வரைக்கும் க்ளீன் பண்ணது. ஃப்ரண்ட்டு கிளாஸு, சைடு, அப்புறம் பேக்கு, இது மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். நான் பேக்ரவுண்டு வந்து அதாவது கீழே சொல்கிறேன், அந்த பாட்டம் கிளாஸ் வந்து மேலே கரை படிஞ்சிருக்குல்ல, அது வந்து ஸ்லோவாக தேய்ச்சி எடுத்துகிட்டு திரும்ப பைப் போட்டு தான் எடுக்கணும். அதனால் என்ன தான் தேய்ச்சாலும் அது அப்படியே படிஞ்ச மாதிரி தான் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் சரி தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதோட இந்த டஸ்ட்டும் வந்துடுமேன்ட்டு கீழே ஃபுல்லாக ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு அப்படியே டஸ்ட்டை வந்து டியூப் போட்டு எடுக்க ஆரம்பித்தேன்.
இதை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு திரும்ப இந்த பேக்ரவுண்டில் ஒட்டியிருக்கு இந்த ஒயிட்டாக இருக்குல்ல அந்த சால்ட்டு கரெல்லாம் அதெல்லாம் திரும்ப இன்னொரு வாட்டி தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் தேய்ச்சும் போகாமல் இருந்த அந்த பாட்டம் கிளாஸோட கரை தான் இதெல்லாம். ஸோ இதை வந்து திரும்ப 3வது வாட்டியும் க்ளீன் பண்ணோம், வேறு வழி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு போர்ஷன் ஃபுல்லாக அந்த கீழே உள்ள டஸ்ட் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதையும் திரும்ப தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு தான் செஞ்சேன். ஒரேடியாக தான் இது செய்ய முடியாது, ஒரு 2 பேர் இருந்தால் கூட ஈஸியாக செய்யலாம். அதனால் கேப் விட்டு தான் இதை பண்ணி முடித்தேன். ஸோ இது வந்து ஃபைனலாக நம்ம டேங்க் க்ளீன் பண்ணி ஒரு 3 நாள் அப்படியே தான் இருந்திருக்கோம். அப்படியே இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே காய விட்ட மாதிரி இருந்தது. இந்த ஆசிட் ஸ்மெல் எல்லாம் போட்டோன்னு அதில் இந்த மோட்ரு, இந்த மேக்னெட்டிக் க்ளீனரு, லைட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ க்ளீனிங் ஒர்க்கு மொத்தமாக முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணியை ஏற்றிட்டு அலிகேட்டர் இறக்க போகிறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இந்த நெட்டு வந்து நேற்று தான் நான் வாங்கின கையோடு இன்றைக்கி காலையில் உடஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரோனா இதுக்குள்ளே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கே அதால் முடியல போல். அது இந்த நம்ம போட்டு வச்சுருக்க அந்த வலையும் தாண்டி எகிரி தரைக்கு வந்துருச்சு. வந்து ஒரு அட்டுலியம் பண்ணிருச்சு. அதை பிடிக்கிறதுக்குள்ளே பிடிச்சதில் தான் அந்த நெட்டும் உடஞ்சி போச்சு. ஸோ டேங்க்கை வந்து உடனடியாக இன்றைக்கி நம்ம டெலிவர் பண்ணி அதை செட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இந்த வீடியோ வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. டேங்க் ரெடி. ஸோ அலிகேட்டரையும் இதில் ஷிஃப்ட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட கண்டினியூட்டி போடுறேன். அதில் வந்து நம்ம அலிகேட்டரோட டேங்க் செட்டப் ப்ளஸ் நம்மளோட அரோனாவோட டேங்க் செட்டப்பும் பார்ப்பீங்க. இல்லை தனித்தனியாக போட முடிஞ்சாலும் போடுறேன். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.